நியூஸ் ஆஃப் மன்னாரில் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். மன்னாரில் காற்றாலை கனியவன் அகழ்வுக்கு எதிரான போராட்டம் 34வது நாளாக நீட்டிப்பு. கிளிநொச்சி ஏனை வீதியில் திடீரென தீப்பற்றிய கார். மன்னாரில் 11 கிராம் ஐஸ் போதைப் பொருளுடன் கைதானவருக்கு ஆயுள் தண்டனை. எல்லை பேருந்து விபத்து, 7 நோயாளிகளின் நிலை கவலைக்கிடம், ஒருவர் தீவிர சிகிச்சை பிரிவில். இலங்கை தமிழர்களுக்கு இந்திய அரசு குடியுரிமை வழங்கியுள்ளது. தொடர்பான விரிவான செய்திகள். மன்னார் மாவட்டத்தில் காற்றாலை கோபுரங்கள் அமைத்தல் மற்றும் கனிமணல் அகழ்வு திட்டங்களுக்கு எதிராக பொதுமக்கள் நடத்தி வரும் தொடர் போராட்டம் 34வது நாளாக இன்றும் தொடர்ந்து வருகின்றது. இந்த போராட்டத்தில் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் கலந்து கொண்டு தனது ஆதரவை தெரிவித்துள்ளார். மன்னார் தீவு அதன் சுற்றுச்சூழல் முக்கியத்துவம் மற்றும் கடல்வாழ் உயிரினங்களுக்கு ஒரு முக்கியமான இடமாக உள்ளது. இங்கு அமையவிருக்கும் காற்றாலை திட்டங்கள் மற்றும் கனியமண் அகழ்வு இந்த பகுதியில் சுற்றுச்சூழலுக்கு பெரும் அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் என மக்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். இந்த திட்டத்தால் நிலத்தடி நீர் பாதிக்கப்படும், கடல் அரிப்பு அதிகரிக்கும் மற்றும் அப்பகுதியில் நில அமைப்பு முற்றிலுமாக சிதைவடைந்து விடும் என மக்கள் கூறுகின்றனர். ஆஸ்திரேலிய நிறுவனம் ஒன்று இந்த அகழ்வில் ஈடுபட உள்ளதாக தகவல் தெரிவிக்கின்றன. ஏற்கனவே நிறுவப்பட்டுள்ள காற்றாலைகளினால் நீரோட்டங்கள் பாதிக்கப்பட்டு அப்பகுதியில் வெள்ளப்பெருக்குகளுக்கு வழிவகுப்பதாகவும் மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாகவும் மக்கள் புகார் தெரிவித்திருக்கின்றனர். இந்த நிலையில் போராட்டம் தீவிரமடைந்ததை அடுத்து ஜனாதிபதி அண்மையில் போராட்டக்காரர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தியதாகவும் இந்த திட்டத்தை 1 மாத காலத்துக்கு நிறுத்தி வைப்பதாகவும் உறுதியளித்ததாக கூறப்படுகின்றது. எனினும் ஒரு உறுதியான முடிவு கிடைக்கும் வரை தாங்கள் போராட்டத்தை தொடரப் போவதாக மக்கள் தெரிவித்துள்ளனர். கிளிநொச்சி ஏனையின் வீதியில் பயணித்த காருக்கு திடீரென்று தீப்பிடித்து எரிந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த விபத்தில் காரின் சாரதி காயமுற்று தப்பிய போதிலும் அவசர சேவைகள் தாமதமாக வந்ததால் மக்கள் மத்தியில் கடும் அதிருப்தி ஏற்பட்டுள்ளது. கிளிநொச்சி கந்தசுவாமி ஆலயத்துக்கு அருகாமையில் வெள்ளிக்கிழமை பிற்பகல் ஒரு கார் திடீரென்று தீப்பற்றி எரிந்திருக்கிறது. இதை உடனடியாக கவனித்த சாரதி காரை விட்டு இறங்கி உயிர் தப்பினார். உடனடியாக அங்கு கூடிய பொதுமக்கள் தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்த முயன்றதோடு தீயணைப்பு பிரிவுக்கும் தகவல் தெரிவித்திருக்கின்றனர். ஆனால் தீயணைப்பு பிரிவுக்கு அழைப்பு விடுத்த போதும் அங்கு பணியாளர்கள் இல்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தாமதம் காரணமாக உள்ளூர் மக்கள் காவல்துறையினருக்கு தகவல் அளித்துள்ளனர். இருப்பினும் காவல்துறையினர் தீ முற்றிலும் அணைக்கப்பட்ட பின்னரே சம்பவ இடத்திற்கு வந்ததாகவும் கூறப்படுகின்றது. இந்த சம்பவம் குறித்து கருத்து தெரிவித்த பொதுமக்கள் தீயணைப்பு பிரிவுகள் 24 மணி நேரமும் செயற்பட வேண்டிய மிக முக்கியமான சேவைகள். இதுபோன்ற சிறிய விபத்துகளிலேயே அலட்சியம் காட்டினால் பெரிய அளவிலான தீ விபத்துகள் ஏற்படும் போது பெரும் அனர்த்தங்கள் ஏற்படக்கூடும் என கவலை தெரிவித்திருக்கின்றனர். மேலும் அவசர நிலைமைகளின் போது காவல்துறையினர் மற்றும் தீயணைப்பு படையினர் விரைந்து செயற்பட்டு தங்கள் கடமைகளை சரியாக ஆற்ற வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மன்னாரில் கடந்த 2023ஆம் ஆண்டு 11 கிராம் தூய நிறையுள்ள ஐஸ் போதைப் பொருளை உடமையில் வைத்திருந்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட ஒருவருக்கு மன்னார் நீதிமன்றம் நேற்று வியாழக்கிழமை ஆயுள் தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளது. மன்னார் நீதிமன்ற நீதிபதியால் இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது குற்றத்தின் பாரதூர தன்மையை கருத்தில் கொண்டு இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. வழக்கு தொடர்ந்த தரத்தில் குற்றவாளிக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் நியாயமான சந்தேகங்களுக்கு அப்பால் நிரூபிக்கப்பட்டதன் அடிப்படையில் இந்த ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. போதைப்பொருள் கடத்தல் மற்றும் விற்பனை தொடர்பான குற்றங்களுக்கு இலங்கை சட்டம் கடும் தண்டனைகளை வழங்கி வருகின்றது. இந்த தீர்ப்பு போதைப்பொருள் குற்றங்களை கட்டுப்படுத்த ஒரு வலுவான நடவடிக்கையாக கருதப்படுகின்றது. எல்லை வெள்ளவாயு பிரதான வீதியில் நேற்று வியாழக்கிழமை நடந்த பேருந்து விபத்தில் பலியானவர்களின் எண்ணிக்கை 15ஆக உயர்ந்துள்ளது. இந்த விபத்தில் 18 பேர் காயமடைந்துள்ளனர். தங்கானை மாநகர சபையின் ஊழியர்கள் குழு ஒன்று எல்லைக்கு சுற்றுலா சென்றுவிட்டு மீண்டும் தங்கானை நோக்கி திரும்பிக் கொண்டிருந்த போது இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது. சுமார் 30 பேர் பேருந்தில் பயணித்துள்ளனர். எல்லை வெள்ளவாய வீதியில் 24வது மைல்கல் அருகில் பேருந்து கட்டுப்பாட்டை இழந்து 1000 அடி ஆழமான பள்ளத்தில் கவிழ்ந்துள்ளது. விபத்து குறித்த தகவல் கிடைத்தவுடன் ராணுவம், காவல்துறையினர், அரசு முகாமைத்துவ குழு மற்றும் உள்ளூர்வாசிகள் இணைந்து உடனடியாக மீட்பு பணிகளில் ஈடுபட்டனர். காயமடைந்தவர்கள் உடனடியாக மதுரை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அவர்களில் 7 பேரின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளது என்றும் ஒருவர் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகின்றார் என்றும் மதுரை வைத்தியசாலையின் பணிப்பாளர் வைத்தியர்
பாலத்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். சிலருக்கு சத்திர சிகிச்சைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் இன்னும் சிலருக்கு இன்று மாலைக்குள் சத்திர சிகிச்சை நிறைவடையும் என்றும் அவர் கூறியுள்ளார். மேலும் காவல்துறையினர் இந்த விபத்து குறித்து மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் பேருந்தின் சாரதி குறித்த தகவல்கள் இது முழுமையாக வெளியாகாத நிலையில் சுற்றுலா சென்றவர்களின் மகிழ்ச்சியான தருணங்களே விபத்துக்கு முன்னர் எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் சமூக ஊடகங்களில் வெளியாகி இந்த மோசமான சம்பவத்தின் தாக்கத்தை மேலும் அதிகரித்துள்ளது. போர் மற்றும் பொருளாதார நெருக்கடி காரணமாக இலங்கையிலிருந்து வெளியேறி தமிழ்நாட்டில் உள்ள பல்வேறு முகாம்களில் தங்கியிருந்த இலங்கை தமிழர்களுக்கு குடியுரிமை வழங்குவதற்கான நடவடிக்கைகளை இந்திய மத்திய அரசு தொடங்கியுள்ளது. 2015ஆம் ஆண்டு ஜனவரி 9ஆம் தேதிக்கு முன்னர் உரிய ஆவணங்கள் இல்லாமல் இந்தியாவுக்குள் நுழைந்து அகதிகளாக பதிவு செய்துள்ள இலங்கை தமிழர்களுக்கு நாட்டில் சட்டப்பூர்வமாக தங்குவதற்கு மத்திய அரசு அனுமதி வழங்கியுள்ளது. அண்மையில் நடைமுறைக்கு வந்த குடிவரவு மற்றும் வெளிநாட்டு சட்டத்தின் கீழ் உள்ள தண்டனை விதிகளில் இருந்து இலங்கை தமிழர்களுக்கு விலக்கு அளிக்கப்பட்டுள்ளதால் அவர்கள் இனி சட்டவிரோத குடியேறிகள் அல்ல என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. நீண்ட காலமாக இந்திய அரசுக்கு இலங்கை தமிழர்கள் தாங்களும் சுதந்திரமாக வாழ வழிவகை செய்ய வேண்டும் என்று கோரிக்கை விடுத்து வந்த நிலையில் இந்த தீர்ப்பு அவர்களுக்கு ஒரு புதிய நம்பிக்கையை ஏற்படுத்தியுள்ளது.